NT ராமாராவ் 7 மாசத்துல ஆட்சி அமைச்சார். அதுதான் இவருக்கு சினிமான்றது மக்களிடத்தில் ஒரு ஈர்ப்பு சக்தியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஏற்பட்ட அந்த சினிமா NS கிருஷ்ணன் காலத்திலிருந்து அப்படியே வந்தது தான். இன்னைக்கு அந்த ஈர்ப்பு சக்தியை தக்க வைத்து கொண்டார் விஜய் அவர்கள். ஏதோ எதிர்பாராத ஒரு அவர் மேல ஒரு நம்பிக்கை, அவர் மேல ஒரு அளவு கடந்த அன்பு, இது மக்களிடத்தில் ஏற்பட்டு இந்த மாபெரும் வெற்றியை கொடுத்திருக்கிறது. 118 இன்னும் வரல சார். 107க்கு மேல போக மாட்டேங்க. ஒரு 4 மணி நேரம். இப்ப நான் அதான் சொல்ல 4 மணி நேரம் ஆகுது. இல்ல நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. 104 107ல இருக்கு. இல்ல அதுதான் அவர் பிரிட்டிக் போல்ல என்ன பண்ணாரு, அந்த இது எக்ஸிட் போல் முடிஞ்ச உடனே இந்தியா டுடேல போடும்போது 108ல இருந்து தானே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அவர். ஆமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 108 கிட்ட போகுது, எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாருங்க. ஆனா இப்ப வம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன், சார் கூட சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின் ஜெயிச்சாருன்னா எதிர்கட்சி தலைவர் ஆயிடுவாரு அப்படிங்கிறத ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க நான் நம்ம கூட நண்பர்கள்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா டெல்லி சும்மா தூங்காது. டெல்லி இப்போ கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்த ஃப்ளைட் எடு இப்படி, இல்லை காலையிலேயாவது ஒரு ஃப்ளைட் எப்படி, அங்கே போய் உட்காந்து இது ஏதாவது பண்ண முடியுமான்னு எரிச்சல் பயங்கர எரிச்சல். அந்த எரிச்சலோட வந்து எப்படி கவுக்குறது. ஆனால் 55 தான் சார் இருக்கு. 3 தான் பிஜேபி இருக்கு, 55 தான் இருக்கு. என்னது அது இப்ப முக்காலிக்கு 3 கால் காங்கிரஸ் பண்ணாத, முக்காலிக்கு 3 கால் காங்கிரஸ் பண்ணாத 4 எம்எல்ஏ இருக்குதா, காங்கிரஸ் பண்ண மாட்டாங்க. பிஜேபி 3 நீங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துல போட போறீங்களா இல்லையா? ஆமா, அது போது எங்க ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுக்கு. அப்படியா? ஆமா, நேரம் வந்துருவாரு. தாவேகா உடைச்சிருவாங்கங்களா? கூட்டணி இருக்குல்ல, 118 வரல தாவேகா உடைக்கப்படும் சொல்றீங்களா? அப்போ உங்களுக்கு வந்து சப்போர்ட் வேணும். இப்பதான் உங்க டிவில கிரீஷ் காமிச்சீங்க. தமிழ்நாடு 9 தான் தேவை. 107 109 இருக்கு. 9 தேவை. 9 தேவை தாவேகா. நெக் மூவ்மெண்ட்ல ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு ஆட்சி ஆள முடியாது சார். இன்னும் 2-3 ஜாஸ்தி இருக்கும். ஒரு 10 வேணும்னு வச்சுக்கோங்க. இந்த 10 எங்க இருந்து எடுக்க போறீங்க? அன்புமணி ராமதாஸ் கால வருவாரா, காங்கிரஸ் கால வருமா? காங்கிரஸ் நாள் உறுதியா இருக்கு, எப்படாலும் போவது ரெடியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஒண்ணு, நீங்க அப்படி கணக்கு போட்டீங்கன்னா 39 இடத்தையும் ஜெயிச்சு கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில டெல்லியில உட்கார்ந்துருக்கு. அதுவும் முக்கியமா இது முக்கியமான அவங்க யோசனை பண்ண வேண்டிய சூழ்நிலை. உன்னை விட்டு வெளியில் வரும்போது எங்க லூஸ் ஆகுதுன்னு பார்ப்பாங்க.